துறவி கபீர்தாசர் அவர்களுடைய மிக புகழ்பெற்ற ஒரு தோகா. மனிதர்கள் எதற்காக பிறந்திருக்கிறார்கள், அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, போர்வையை போத்தி கொண்டு தூங்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு நற்காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்கிறார். அதாவது தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். உன்னை அறிந்தால் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் கபீர்தாசர்னா, ஆயாத்தா கிஸ் காம்கோ तू सोया चादर तान सूरत संभाल ये गाफिल अपना आप पहचान. आया था किस काम को तू सोया चादर तान सूरत संभाल ये गाफिल अपना आप पहचान. ஆயாத்தா ஆனானா வர்றது வந்திருக்க, கிஸ் காம்கோ எந்த வேலைக்கு வந்திருக்க, தூ சோயா சாதர்தான், சாதர்னா போர்வை, நல்ல போர்வை போத்துட்டு தூங்குற, சுரத்து சம்பாலிய காஃபில் உன்னை நீ எச்சரிக்கையோட கவனமாக பாதுகாத்துக்க, அப்படின்னா ஆப்பா வச்சான் உன்னை நீ புரிஞ்சிக்க அப்படின்றார். அதாவது மனிதன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது இறைவனுடைய இறைவன்கிட்ட பக்தி செய்யறதுக்கும் நற்காரியங்கள் செய்கிறதுக்கு தான். உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு இல்லை. லைஃப் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. சுய ஞானம், சுய அறிவு அதை கிடச்சி நல்ல லட்சியத்தோடு நம்ம இந்த தேவையில்லாத உலக பற்ற விடணும் அப்படின்றார். விழித்துக்கொள், உன்னை நீ புரிஞ்சிக்க, நல் காரியங்களில் ஈடுபடு. அதனால் இந்த பாடல்லேருந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, பிறந்ததுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழணும், அவ்வளோதான்.